மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ் ரகுபதி அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, அண்டை தமிழாம் நம்முடைய தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கின்ற அந்த அந்தஸ்தை பெற்றுத்தந்து இயல், இசை, நாடகம் என்கின்ற முத்தமிழோடு நான்காம் தமிழாக கணினி தமிழை தந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த எதிர்காலத்தை கணினிமயமாக மூலமாக உருவாக்கி தந்த எங்களுடைய அன்பு தெய்வம் தலைவர் கலைஞருடைய நினைவு நாளிலே அவரை இன்றைக்கு நாங்கள் முதலிலே வணங்குகிறோம். நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கையிலே ஜெபமாலையோடு வந்து நிதிநிலை அறிக்கையை வாசித்தார்கள். நம்முடைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்துவிட்டு லட்டு புளியோதரையோடு வந்து இங்கே வேளாண்மைத்துறையினுடைய அறிக்கையை வாசித்தார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். எனவே என்றைக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து செல்லுகிற ஒரு இயக்கம். அதனுடைய தலைவர்தான் இன்றைக்கு தமிழகத்துக்கு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் விந்தியத்துக்கு வடக்கேயும் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ளுகின்ற வண்ணம் திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு வடநாட்டிற்கும் உணர்த்தியவர் எங்களுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த தலைவர் எங்கே என்று கேட்கின்றவர்களுக்கெல்லாம் என்னுடைய உரையிலே பல்வேறு விளக்கங்கள் எங்கெங்கெல்லாம் அவர் இருக்கின்றார் என்பதை நான் விளக்க இருக்கின்றேன். அந்த ஈடு இணையற்ற தலைவனுடைய புதல்வனாக, வேங்கையின் மைந்தனாக, எதற்கும் அஞ்சாத சிங்கமாக, எது வந்தாலும் துணிந்து நின்று போராடக்கூடிய வல்லமை பெற்றவராக எங்களுடைய இளங்கலைஞர் என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களாலே புகழப்படுகிற எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, எங்களுடைய அன்புக்குரிய சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர், கொறடா, துணை கொறடா, முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் இருவர் இங்கே இருக்கிறார்கள். எனவே முன்னாள் முதலமைச்சர்களே அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும், இந்த உரையிலே பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய சட்டப்பேரவை தலைவர், அவர் என்னுடைய நெடுநாளைய நண்பர், அவர் இந்த உச்சத்திலே உட்கார வேண்டும் என்று அன்றைக்கே நாங்கள் அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்றைக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, உட்கார்ந்திருக்கிறார், வாழ்த்துகிறோம். எனவே அன்புக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, அனைவருக்கும் முதலில் என்னுடைய வணக்கம். நிதிநிலை அறிக்கைக்குள்ளே செல்வதற்கு முன்னாலே ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. உதாரணமாக தகவல் அறியும் உரிமை கமிஷன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தகவல் அறியும் உரிமை கமிஷனிலே சில கேள்விகளை சிலர் கேட்டிருக்கிறார்கள். அதனுடைய நகல் கூட என்னிடத்திலே தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தகவல் அறியும் உரிமை கமிஷனுடைய உறுப்பினர்கள் நியமிக்கப்படாததால் இன்னும் தகவல் தரப்படவில்லை என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் எதிலும் வெளிப்படையானவர்கள், ஒளிவு மறைவு கிடையாது. இப்படி சொல்லுகிற இந்த அரசு ஏன் இன்னும் அவர்களை நியமிக்கவில்லை, பதில் தரவில்லை? தங்களுக்கு வேண்டியவர்களை எல்லாம் பல்வேறு பொறுப்புகளில் வைத்திருக்கிறீர்கள். அது குறித்து தகவல்களை கேட்கின்ற பொழுது இங்கே தகவல் உரிமை ஆணையத்தில் இருந்து இன்னும் ஆணையர்கள் உரிய நியமிக்கப்படவில்லை என்கின்ற தகவலை தருகிறார்கள். எனவே விரைந்து தந்து அந்த தகவல் உரிமை ஆணையம் செயல்பட வேண்டும். அதன் மூலமாக மக்கள் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த அரசு வெளிப்படையான
உண்மையான அரசாக, போலித்தன்மை இல்லாத அரசாக செயல்படுகிறோம் என்று சொல்லுகிறதா, நீங்கள் நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் என்று முதலில் நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக ஒரு ஆங்கில பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் அவருடைய தலைமையிலே காங்கிரஸ் கட்சியிலே ப்ரொஃபஷனலிஸ்ட் காங்கிரஸ் மற்றும் டேட்டா அனாலிசிஸ் விங் என்ற அமைப்புகள் செயல்படுவதாகவும், இதன் வாயிலாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டு அரசின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் திரு மாண்டேக் சிங் அலிவாலியா போன்ற தலைமையிலான ரெவின்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அமைப்பதிலும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குவதாக அந்த பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. அது உண்மையா? அப்படி ஒரு கமிட்டி இருக்கிறதா? அவருக்கு என்று தனியாக ஒரு அதிகாரத்தை இந்த அரசு தந்திருக்கிறதா? இது உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல் முறையாக நான் சட்டமன்றத்திற்குள்ளே வருகை தந்திருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என் அன்பிற்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், என்னை தேர்ந்தெடுத்த சட்டமன்ற தொகுதி தியாகச்சீலர் கக்கன் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற மக்களின் சார்பாகவும் நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த அவையில் அவர் அங்கத்தினராக இல்லாதவர். இந்த அவையில் அங்கத்தினர் அல்லாதவர் அவரை பற்றி பேசுவது என்பது வழக்கத்திற்கு மீறிய ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். ஒன்று 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 மாண்புமிகு மரபு இல்லை. இருங்க, என்ன சொல்ல வர முழுமையா கேளுங்க, கேட்டு அப்புறம் பேசுங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம். I'll come to the point. சார், மாண்புமிகு பேரவை உறுப்பினர் அவர்கள் சொன்னதற்கான நம் பாயிண்ட்டுக்கு வரேன். முழுமையா அவரை பேச விடுங்க. அவர் என்ன சொல், நீங்க பேசுனீங்க, அமைதியா இருந்தாங்க. நீங்க அவர் பேச விடுங்க, அப்புறம் பேசுங்க. அமைதியா இருங்க. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக அரசின் சார்பாகவோ தமிழக அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளின் சார்பாகவோ தமிழக அரசு அமைத்திருக்கிற குழுக்களின் சார்பாகவோ தமிழக அரசு அமைத்திருக்கிற எந்த நிர்வாக அமைப்புகளிலுமோ அவர் அங்கத்தினராக இல்லாதவர். ஊடகங்கள் சமீப காலமாக ஒரு செய்தியை பல்வேறு செய்தியாக எழுதி கொண்டுத்தான் இருக்கிறது. ஆக ஒரு பத்திரிகையில் வருகிற செய்தியை வைத்துக் கொண்டு ஒரு நீண்டகால நெடிய பாரம்பரியம் கொண்ட ஒரு இயக்கத்திலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் அவர்கள் சம்பந்தமில்லாத ஒரு முன்னாள் அவையில் இல்லாத ஒரு நபரை பற்றி கருத்துக்களை சொல்லுவதை ஏற்புடையதல்ல, அது ஏற்புடையதல்ல, அதை அனுமதிக்க முடியாது, மரபுகளை மீறிய செயல். இதை நிறுத்திக் கொள்வது நன்றி. மாண்புமிகு அமைச்சர் இருங்க. இனி உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான், பத்திரிகை செய்திகளை அவையில் மேற்கோள் காட்டுவதாக இருந்தால் என்னுடைய முன் அனுமதி இல்லாமல் நான் அனுமதிக்க மாட்டேன். மாண்புமிகு அமைச்சர். சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சார், நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணது. சார், நீங்களாம் ஒரு சீனியர் மோஸ்ட் பீப்புள் இந்த ஹவுஸ். வெளியே செய்திகள், சோஷியல் மீடியா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இங்கே ரைஸ் பண்ணுறதே மிக தவறான விஷயம் நான் நினைக்கிறேன்.
எங்களோட ஜிஓ என்ன சொல்லுது, கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் அதை மேற்கோள் காட்டி நீங்கள் பேசலாம். எங்கள் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆல்ரெடி ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டின்னு போட்டு இந்த மான்டிக் சிங் அலுலியா கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதில் யார் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் எங்கள் ரெப்ரசன்டேஷன் கமிட்டி மெம்பர்ஸ். அதை இந்த ஹவரில் இந்த ஹவுஸ் வழியாக அவங்க தெரிவித்துக் கொள்கிற விரும்புகிறேன். தேங்க்யூ. மாணவர் ரகுபதி அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பத்திரிகை செய்திகளை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மட்டுமல்ல, பல்வேறு தகவல்கள் இன்றைக்கு வந்த காரணத்தால் அதை சொன்னோம். ஆதாரம் இல்லாத எனக்கு கிடைச்ச தகவல் நான் கார்ல வரும்போது ஒரு இருங்க, அவர் உங்களுடைய பிரதிநிதி இல்ல, முடிஞ்சு போச்சு. அனுமதி இல்லாம பேச அனுமதிக்க மாட்டேன். அடுத்து சோசியல் மீடியாவில் வர்றதை பத்தின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்பு பேரவைத் இல்ல அவரு இல்ல அவர் சொல்றதுக்காக சொல்லிடுறேன். இல்ல நான் நீக்கிட்டேன். அது தொடர்பா பேசுவாங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. அது அவை குறிப்பிட்டு நான் நீக்கிட்டேன். அதை நீக்கிட்டாரு. இல்ல நான் சொன்னது ஒன்னே ஒன்றுதான். அதை கோயிலிருந்து நீங்கள் நீக்கி விட்டீர்கள். சோசியல் மீடியாவில் வந்தனாலதான் இப்படி வந்தேன்னு சொன்னேன். சோசியல் மீடியா எல்லாமே கையில் வச்சிருந்தனால நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். அடுத்து மாநில உறுப்பினர் அவங்க பேசுங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ரெண்டையும் வைங்க, நோ அப்ஜெக்ஷன். அதாவதுங்க சோசியல் மீடியாவில் அப்ப அடுத்து அவர் சொல்லிட்டார்ல, அதை ஏத்தா இதையும் ஏத்துக்கங்க. நீங்க சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. இல்லைங்க, சப்ஜெக்டுக்குள்ள தாங்க வர்றோம். அடுத்ததாக நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் 8வது 9வது பக்கத்தில் ஒன்று சொல்லியிருக்கார். அதாவது வளர்ந்து வர்ற இளம் கான்ட்ராக்டர்களுக்கெல்லாம் நாங்கள் வாய்ப்பு கொடுப்பதற்காக பல்வேறு விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி இருக்கின்றோம். அதே அவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். டெண்டர்ல ஆரோக்கியமான போட்டி உருவாகும். அதனால் அரசின் வீண் செலவுகள் குறையும். ஆரோக்கியமான போட்டி உருவாகிற பொழுது வீண் செலவு குறையும் சொல்றது எந்த அடிப்படையிலங்கிறது எங்களுக்கு தெரியல. என்ன அடுத்தது கசிவுன்னு இந்த இதுல பார்த்தா நிறைய இடத்துல இருக்கு. கட்டடத்துல எங்கேயாச்சும் கசிவு இருந்தா சொல்லுவாங்க. என்னமோ புது வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க, கசிவு. நாளை கசிவு நீர் குட்டைன்னு சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கசிவு என்கின்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக எந்த டெண்டர் இன்னும் நீங்க வைக்கல. நிதி அமைச்சர் இல்ல கசிவுக்கு விளக்கம் சொல்லிட்டு அவர் சொல்ல விரும்புறாரு, சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்ப இன்பிட்வீன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு பதில் நினைச்சீங்கன்னா அது டைம் வளர்த்துக்கிட்டே போகும். அது ரொம்ப நேரம் ஆயிடும். அப்புறம் உங்களோடது கன்க்ளூட் பண்ண முடியாது, மற்றவங்களும் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பேசணும்னா கிட்டத்தட்ட ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்கிட்ட நான் கொடுத்த ஆவணங்களே அவர் மூலமாக பேச போகுது. கிட்டத்தட்ட ஆடிட்டிங் முடிஞ்சு ஒரு 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்க கேட்குறீங்களா கசிவுன்னு, அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் ஆடிட் தலைவரோட டேபிள் முன்னாடி இருக்கு. அவர் எப்போ அதை பற்றி பேசணும்னு அவர் தான் முடிவு எடுக்கணும். நீங்க பேசுறதுனா நீங்க பேசிருங்க. 3 டிபார்ட்மெண்ட்ல ஆடிட்டிங் முடிஞ்சிருக்கு. போன 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் எவ்வளவு ஆடிட்டிங் பண்ணிடுறாங்க எனக்கு தெரியாது, அதை நான் விசாரிச்சு தான் சொல்லணும். ஆனா வந்த 60 நாட்கள்ல ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர்கள் எங்களை கூப்பிட்டு நீங்க கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் இந்த நேரத்தில் கண்டிப்பா கேட்பீங்கன்னு அவர் முன்கூட்டியே கணிச்சு வச்சிருக்காரு நினைக்கிறேன். அவர் எங்கள்கிட்ட கேட்டுட்டார். பிஃபோர் த அசம்பிளி கமெண்ட்ஸ் எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் எல்லா ரிப்போர்ட்டும் ரெடியா இருக்கு. ஏன்னா ரிப்போர்ட் அடிப்படையில் தான் பேசணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் அசம்பிளி செஷன்ல பார்ட்டி என்ற ஒரே வார்த்தையில் எல்லாம் எழுந்து போனீங்க. இப்ப அப்படி நடக்காது சார், இப்படி நடக்கவே நடக்காது. இன்னைக்கு எல்லா ரிப்போர்ட்டும் அவர்கிட்ட இருக்கு. வெளிப்படையா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 100 நாள் மேல ஆயிடும்.
அதை முடிச்சுட்டு வந்து பேசுங்க. இங்க நான் எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன் உங்களுக்கு. தேங்க்யூ. பேசுங்க மாண்பு உறுப்பினர். நல்லது, வரவேற்கிறோம். என்னன்னா இப்போ பில்லு வாங்குறதுக்கு ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போய் பாருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, நீங்க ஏதாச்சும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அது உங்க கையில் இருக்கு பாருங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுப்பணித்துறையிலே 5% நீர்வளத்துறை அமைச்சர். மாண்பு பேரத்தலைவர் அவர்களே, அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். அது பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல மாண்பு உறுப்பினர் அவர்கள், நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. எதுவுமே இல்லாம நீங்க மட்டும் பேசணும்னா அது எப்படி? யாரு போட்டிருக்கிறா? எல்லாரும் நீ போடுறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க அதை அது ஆதாரத்துடன் நீங்க இருக்குதுன்னா நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். நீங்க எதுவுமே நீங்க என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உறுப்பினர் ரகுபதி பேச ஆரம்பிங்க. தொடர்ந்து பேசுங்க. உங்க தோஷமா இருக்கலாம். நிதிநிலை அறிக்கை மீதும் வேளாண் அறிக்கை பேசுங்க. நீங்க நிதிநிலை அறிக்கையில தான் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்களின் வரிப்பணத்தில் இருந்து ஒரு பைசாவும் தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம். ஐயா, சனிக்கிழமை அன்னைக்கு பனையூர்ல நடக்கிற அந்த வாரச்சந்தையில போய் பாத்தீங்கன்னா இதுக்கு என்னன்னாலும் தொட்டவங்களோ அவங்க தாங்க வந்துகிட்டு இருக்காங்க. உறுப்பினர் அவர்கள் இப்போது கூறியிருக்கிற கருத்துக்கள் அவைக்கும் நீக்கப்படுகிறது. நீங்க தொடர்ந்து இல்ல தொல்ல எவ்வளவு நேரம் பேர் மாண்பு உறுப்பினர் ரகுமதி அவர்கள் 11:22 ஆரம்பிச்சீங்க. வேறுங்க அவை முன்னவர் வாங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் இங்கே பேசுகிற போது ஒன்றை சொன்னார். அவர் சொல்லுகிற போது பனையூரை பற்றி சொன்னார். நீங்களும் அங்கே இருந்து நான் இங்கே மாறி இருக்கிறேன் என்பது நாடறியும். சப்ஜெக்டுக்கு வாங்க, தயவுசெய்து இங்க வாங்க. உறுப்பினர் நீங்க சப்ஜெக்ட் உள்ள வந்துருங்க. சப்ஜெக்ட் தானுங்க இது. நீங்க தொட்டால் விட மாட்டேன்னு சொல்றதுலாம் சப்ஜெக்ட் தானுங்க. அந்த சப்ஜெக்ட் நீங்க கொடுத்திருக்க நிதிநிலை அறிக்கையில இருந்து பேசுறேன், அதுல இருந்து பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? வேற ஒரு நிதிநிலை அறிக்கையாவது கொடுங்க, அதை வச்சு பேசுறேன். மாண்பு உறுப்பினர் சரி, இப்போது பேசியது அவை கொண்டு நீக்கப்படுகிறது. அதாவது எங்களுடைய ஆட்சி காலத்தில் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சாலை விபத்திலே இறந்தவர்களுக்கு உடனடியாக வைத்தியம் பார்த்து காப்பாற்ற வேண்டும். இறந்தவர்ல சாலை விபத்தில் காயமடைந்தவர்களை, ஏன்னா அதுக்கு முன்னால யாரும் கவனிக்க மாட்டாங்க. பார்த்தா போலீஸ்ல எஃப்ஐஆர் போட்டு நம்மளை சாட்சி கூப்பிட்டுருவான்ட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. எனவே 48 மணி நேரத்துக்குள்ள இன்னுயிர் காப்போம் 48 நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து உடனடியாக அவர்களை மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்து அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும், அவர் ராஜஸ்தான்காரனா, கேரளாக்காரங்களா, அல்லது கர்நாடகாக்காரங்களா, அல்லது எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படி என்றெல்லாம் பார்க்கவில்லை. உயிரை காப்பாற்ற வேண்டும். தமிழ்நாட்டிலே விபத்தினாலே ஒரு உயிர் போகக்கூடாது என்கின்ற அந்த சீரிய நோக்கத்தோடு 2 லட்சம் ரூபாயை உடனடியாக, நீ யார் பணத்தையும் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். அந்த காயம் பெற்றவனுடைய தாய் வருகிறாரா, தந்தை வருகிறாரா, மகன் வருகிறாரா, மகள் வருகிறாரா பார்க்க வேண்டாம். நீ உடனடியாக
அவர்களுக்கான வைத்தியத்தை செய், அதற்கான பணத்தை இந்த அரசு தரும் என்று தந்தவர் எங்களுடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு அந்த திட்டத்தை பத்தி இதில் எதுவும் காணும். விபத்து காப்பீடு திட்டம் அப்படின்னு போட்டிருக்கீங்களே தவிர இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல 2 லட்சம் ரூபாய் எந்த கேள்வி இல்லை. எஃப்ஐஆர் இருந்தா போதும், எந்த கார்டு எதுவுமே தேவையில்லை. அந்த திட்டம் இருக்கிறதா என்பதை நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய மானிய கோரிக்கையில கூட சொல்லலாம். மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்ட அந்த NK48 என்ற திட்டம் கண்டிப்பாக இந்த ஆட்சியிலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கடந்த 90 நாட்கள்ல பல உயிர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனாலதான் அதை பத்தி பேச வேண்டியதா போச்சு. அடுத்தது வெற்றி 150 நாள் திட்டம். அது இந்த அரசு ஒன்றிய அரசிடம் சரண்டர் ஆகிவிட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டான முதல் திட்டம் அந்த திட்டம். விபிஜி ராம்ஜி 40% மாநில அரசு, 60% ஒன்றிய அரசு. அந்த திட்டம் கிராமப்புற வேலைவாய்ப்புகளுக்கு நாங்கள் வேண்டாம் என்று எதிர்த்தோம். அதனால எங்களுக்கு 3591 கோடி ரூபாய் 591 கோடி ரூபாய் பணம் வரல. பணம் வரவில்லை என்றாலும் கூட அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தோம். ஆனா எந்த காலத்திலும் நாங்கள் உங்களுக்கு பணிய மாட்டோம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் மகாத்மா காந்தியினுடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான் வேண்டும் என்று வலியுறுத்தினோம். விபிஜி ராம்ஜி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு அது சத்தமே இல்லாம செஞ்சிருவீங்க. அதுதாங்க உங்களுடைய சாதனை. எப்படி ஓட்டுல எலெக்ஷன்ல சத்தமே இல்லாம வந்தீங்களோ அது போல சத்தமே இல்லாம சரண்டர் ஆயிடுறீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சியை பொறுத்தவரை சற்று நேரம் முன்பு மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அண்ணன் பேசினார். உண்மையிலேயே அரசியல் வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி அதில் பெற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் எண்ணற்ற செய்திகள் இருந்ததை நாங்கள் இளம் தலைவர்கள் குறித்துக் கொண்டோம். அந்த துணியில் பேசுகிற பொழுது இந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பை பாதுகாக்க, மரபை வழித்தொடர அது வழிவகுக்கும். ஆனால் மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆரம்பம் முதலே பொது தளத்தில் பார்த்தது, சோசியல் மீடியா, பில்லு வாங்க போனப்ப நீங்க எங்க பில்லு வாங்க போனீங்க என்று இந்த நிதி அறிக்கை சார்ந்து பேசாது ஒரு அரசியல் கூட்டம் போல பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நான் தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். தோற்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராமா எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினா என்று பார்க்காமல் அவர்களை சீராய்வு செய்து கொள்வதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களினுடைய வருங்காலத்திற்கு நல்லது. அதை விடுத்து சம்பந்தம் இல்லாமல் பொது தளத்தில் கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்துக் கொண்டு அப்படி பேசுவது மரபல்ல என்பதை உங்கள் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரியாது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தகவலை சொன்னார் ஆரம்பத்திலேயே. நீர்வளத்துறை பத்தியும் சொன்னாரு, பொதுப்பணித்துறை பத்தியும் சொன்னாரு. 5% கமிஷன் இருக்கு, நம்ம தகவல்லாம் சொல்றாரு. இந்த ஆட்சியில் உறுதியாக சொல்கிறோம், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி அமைச்சரவை கூட்டத்தில் சொல்லிட்டே இருக்கிறாரு. லஞ்சம் என்பது மிகப்பெரிய குற்றம்னு ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி யாராச்சும் ஈடுபட்டால் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அமைச்சரா இருக்க முடியாதுங்கிறத பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். இதுவரையும் எந்த துறையிலையும் ₹1 கூட அமைச்சர் முதல் கூட சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு ₹1 கூட லஞ்சம் வாங்கவில்லை. பார்ட்டி ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, எம்எல்ஏ ஃபண்ட் இன்னும் கலெக்ஷன் பண்ணப்படல, அமைச்சர் ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணப்படல. 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சிருக்கிறார் முதல் முறையில். அதை இங்க பதிவு பண்றோம். அப்புறம் மகாத்மா காந்தி ஊரகத்தை பத்தி, வேலைவாய்ப்பு பத்தி பேசுறாரு. சரண்டர் ஆயிட்டும் அமைதி அப்படின்னு. இன்றைக்கு காலையில இருந்து மேகதாது பிரச்சனையை ஜனநாயக பார்வையுடன் எதிர்க்கட்சி தலைவர் பேசினாரு, அனைத்து கட்சிகள் பேசணும். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்தார், நீர்வளத்துறை அமைச்சர், விவசாயத்துறை எல்லோரும் விளக்கம் கொடுத்தோம். அதற்கப்புறம் தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனை ஒன்று இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென் மாநிலங்களுக்கான பிரச்சனை. அதற்காக தான் நாளைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை டீலிமிஷனுக்கு கூட்டியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நாளைக்கு
இந்த தென் மாநில பிரச்சனை தமிழ்நாட்டுடைய பிரச்சனை டீலிமிட்டேஷன் பத்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? நம்பர் 1 கொஸ்டின். நான் கேட்டு முடிச்சிடுறேன். கேட்டு முடிச்சிடுறேன். கொஞ்சம் கேட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசட்டும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் பேசி முடிச்சிடுறேன். என்னுடைய கருத்துக்களை சொல்ல விடுங்க. ஜனநாயக பூர்வமா என்னுடைய கருத்துக்கள் சொல்லணுங்கிறது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேட்டுக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ப்ரொபோஷனேட் காப்பாற்றப்படணும், தென் மாநிலங்கள் காப்பாற்றப்படணும் ஒரே குறிக்கோளுடன் பாராளுமன்ற கூப்பிட்டிருக்காரு. அதுல ஒரு டெல்லியிலிருந்து வந்த தகவல் என்னன்னா, இது ஒரு தகவல், இதை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். வரக்கூடிய இல்ல நாங்க பேசிடுறோம். என்ன ஒரு தகவல், என்ன ஒரு தகவல்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்றிய அரசோட சேர்ந்து பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ தமிழக வாழ்முறைக்காக நடவடிக்கை எடுக்க போறாங்களா எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், நீங்க நாளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை டீலிமிட்டேஷன் பற்றி விவாதிப்பதற்கு அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்திருக்க என்று தகவல் நான் தெரிவிக்கிறேன். அதில் எதிர்க்கட்சி தலைவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளுமா இல்லையா என்பதை அறிய விரும்புகிறேன் என்பதும் நிறுத்திக் கொள்ளலாம். அதுதான் வெளியில தகவல் கிடைத்தது என்ற அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. தகவல் கேட்டிருக்கீங்க, அவர் பதில் சொல்வார். கொடுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அதை பற்றி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்க நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதி நிலைமை, வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். மாண்புமிகு உறுப்பினர் ரகுபதி அவர்கள், மைக்கு மட்டும் நல்லா சொல்லி வச்சிருக்கீங்க. சுருக்கமா கரெக்டா எப்ப பார்த்தாலும் கரெக்டா அமர்த்தி போடுறாங்க. இது மாதிரி டெக்னிக்கலா எங்க காலத்துல ஒர்க் பண்றாங்க. பரவாயில்ல, நன்றி. அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. மாண்பு உறுப்பினர் கவனத்துக்காக, உங்க எல்லாருடைய கவனத்துக்காக நான் சொல்றேன். இந்த பேரவையை பொறுத்தவரைக்கும், என்னை பொறுத்தவரைக்கும் நடுநிலைமையில் நின்று தகுந்த முறையில் வாய்ப்பளித்து எது விதிகளின் முறைப்படி இருக்க வேண்டுமோ அதை அனுமதித்து நடத்தி கொண்டிருக்கிறேன். மாண்பு உறுப்பினர் இப்போது சொன்ன போன்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தவிர்த்து விடுவோம் அப்படி சொன்னாங்க எதிர்க்கட்சி. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியது போன்றவற்றையெல்லாம் இன்றைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னார். நான் கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன். அதனால அவருக்கு ஏதோ நம்ம கோபமா கொந்தளிச்சு பேசுறா போல தோண்டி இருக்கு. எதிர்க்கட்சி விமர்சித்துத்தான் ஆக வேண்டும். பட்ஜெட்டை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு நான் உட்கார்றதுக்கு எதுக்கு இங்க நான் வர்றேன்? இதுக்காக என்ன எங்க திரும்பியன் தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அரசுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் சொல்ல வேண்டும். பட்ஜெட்ல என்ன நிறைகுறைகள் இருக்கிறது அதை சொல்ல வேண்டும். அதுதான் எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் நாங்கள் செய்கின்றோம். நாங்க முதலமைச்சரை பத்தி தப்பா சொல்ல, மற்ற அமைச்சர் தான் சொல்றோம். முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு, உங்களை யாரும் லஞ்சம் வாங்க கூடாது, எது பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக அடிதடி நடக்காம இருக்கா என்ன இருக்கு? அவர் சொல்றதே நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு வருத்தம். மாண்பு உறுப்பினர் பேசியது அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்பு பள்ளிக்கூடத்தில் அமைச்சர் அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அவர்களே,
உங்கள் மூலமாக அண்ணனுக்கு சொல்கிறேன், அவர் சத்தமாக பேசலாம், சட்டத்தை குறித்து கூட பேசலாம், ஆனால் உண்மைக்கு புறமானதை பேசாமல் கொஞ்சம் உண்மையை பேசினால் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதே சமயம் பேசுகிற பேச்சு என்பது இரண்டு வகையான பேச்சு இருக்கிறது. ஒன்று, கையில் இருக்கிற அந்த குறிப்புகளை எடுத்து அதை வைத்து பேசுவது. இரண்டு, இதயத்திலிருந்து பேசுவது. இந்த இரண்டு வகையான பேச்சுகளையும் இந்த மதிப்பிற்குரிய மாமன்றம் பார்த்திருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அது வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஆக்கப்பூர்வமாக பேசாமல் ஒரு விதண்டாவாதமாக பேசுவது. அண்ணனுடைய பேச்சு என்பது ஆரம்பம் முதலே ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையோ விமர்சனங்களையோ வைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் எங்கள் வெற்றி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்திருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்தில் கூறி, அதே சமயம் உண்மைக்கு புறமான ஏதேனும் ஒரு செய்தியை அவர் சொல்கிற பொழுது அதை அந்த இடத்திலேயே சுட்டிக்காட்டுவோம். நீங்கள் சொன்னதை போல எப்போதுமே நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்பதை மீண்டும் அந்த உறுப்பினர்களுக்கு உங்கள் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டாங்க, இடைநிலை நிதிநிலை அறிக்கை 2026-27 3000 கோடி விஆர்ஜி ராம்ஜி திட்டத்து சென்ற அரசால் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் இத்திட்டத்தை எதிர்க்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மனிதவளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆர்டிஐ சம்பந்தமாக ஒரு கேள்வியை எழுப்பினார். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆர்டிஐ அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் மொழியே எக்கச்சக்க பேக்லாக்ஸ் இருந்தது. அதுல நிறைய முரண்பாடுகள் இருந்தது. இது சம்பந்தமாக 21/7/2026 அன்று முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடந்த ரிவ்யூ மீட்டிங்ல இது சம்பந்தமாக நாங்க ஆலோசனை செய்திருக்கிறோம். அதனால் இப்பொழுது 8/7/2026 அன்று ஒரு குழு அமைக்கப்பட்டு இதன் மூலம் அந்த ஆர்டிஐயை சரி பண்றதுக்கும் அடிஷனலாக இருக்கிற அந்த உறுப்பினர்களை போடுவதற்கும் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த முதலமைச்சர் கவனத்திற்கும் இந்த பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இந்த காலையில் திருக்குறள் நான் படித்தேன், அதனுடைய விளக்கத்தையும் படித்தேன். இப்போ விளக்கத்தை மட்டும் படிச்சிடறேன், அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உறுப்பினர்கள் சொற்களின் தொகுதியை அறிந்த தூய அறிவாளர்கள் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, அவையின் தன்மையை அறிந்து தான் சொல்ல போவதையும் நன்றாகவே ஆராய்ந்தே எதனையும் சொல்ல வேண்டும், இதனையும் நான் கருத்தில் கொள்ள வேண்டுகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ரகுபதி வாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தயவு செஞ்சு எங்களுக்கு எப்படி பேசணும்னு அவங்க சொல்லி தர வேண்டும். வேண்டாம், தேவையற்ற சர்ச்சையில தவறுங்க. நீங்க பாருங்க, அடுத்த உறுப்பினர் நான் பேச அழைச்சிருவேன். மொத்தமாக இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வந்துருவோம் என்ன நிறை குறை என்பதை பற்றி. இப்ப இந்த வரவு செலவு திட்டத்தில் 2026-27 இருந்த 3,93,272 கோடி ரூபாயிலிருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது 12,730 கோடி ரூபாய் இப்ப நீங்க உயர்த்தி இருக்கீங்க. நாங்க போட்ட வரவு செலவு திட்டத்துக்கும் இப்போது இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்துக்கும் 12,730 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்கு. ஆனா இந்த உயர்த்துறதோடு இல்லாம எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ்ல வர வேண்டிய தொகை 3,451 கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ ரயில் செகண்ட் ஃபேஸ் அதையும் நீங்க கேட்டுட்டீங்க. அது 9,523 கோடி ரூபாய் லோன் வாங்கி கட்டிட்டு இருக்கோம். அந்த பணத்தையும் மத்திய அரசுல கேட்டிருக்கீங்க. அது ஒரு 12,974 கோடி. அப்ப ரெண்டையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 26,000 கோடி எங்களுடைய பட்ஜெட்டை விட இப்பொழுது நீங்கள் கூடுதலாக செலவுக்கு போட்டிருக்கிறீர்கள். ஆனா சொல்றது நாங்க செலவு குறைச்சலா பண்றோம், நாங்க செலவை குறைத்திருக்கின்றோம். ஆனா இங்க 26,000 கோடி ரூபாய் உங்கள் பட்ஜெட் மூலமாக
கூடுதலாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இந்த கவனத்துக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கேன். 200 யூனிட் மின்சாரம் இதெல்லாம் சொன்னா நீங்க கோவிச்சுக்கிட்டுருவீங்க. யாரும் இங்க கிடைக்கல. 3.5 லட்சம் பேர் மனு கொடுத்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு. பலர் இன்றைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் கிடைக்கல. இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை அதுவும் கிடைக்கல. ஆனால் எங்கே இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம், மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அதை போல இன்றைக்கு பேருந்திலே, அரசு நகர பேருந்திலே பயணம் செய்பவர்களுடைய விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். விடியலை நீங்கள் எடுத்து விட்டீர்கள், பரவாயில்லை. தமிழ்நாட்டுக்கு விடியல் எங்களால் மீண்டும் கிடைக்கும். எனவே அந்த விடியல் பயணத்திலே அவர் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு காலை உணவு திட்டத்திலே இருக்கின்றார். இப்படி அடுக்கிட்டே போலாம். அதனால எல்லா வகையிலேயும் தமிழ்நாட்டு மக்களுடைய இதயங்களிலே அவரை இருக்க செய்திருக்கின்றோம். ஆனா ஓட்டு போற அந்த நேரத்தில் மட்டும்தான் சின்ன குழந்தைங்க போய் அங்க போய் குறுக்கால புகுந்து அவங்களுக்கு எந்த திட்டமும் தெரியல. ஆனால் நிச்சயமாக நீங்க இப்ப சொல்லிருக்கீங்க பாருங்க, அண்ணன் சீர் அது கொடுக்க முடியாது 832 கோடி ரூபாயில. ஏன்னா 2022-23 மட்டும் நாங்க மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார், அதை போல முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் திருமண உதவி திட்டம், இந்த திட்டங்கள்ல கொடுத்த பெண்களுடைய எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம். அப்ப எல்லா பெண்களும் என்று எடுத்துக்கொண்டா நிச்சயமா 2 லட்சம் 3 லட்சம் பேர் வருவாங்க. நீ தங்க 1,05,000 ரூபாய், உங்க அதிர்ஷ்டம் 1 லட்சத்துக்கு வரட்டும், புடவை 10,000க்கு வரட்டும். 1,10,000 1 லட்சமா ஆக்கினா கூட 2,000 கோடி ரூபாய்க்கு குறையாமல் தாலிக்கு தந்தைக்கு நீங்கள் மாமன் சீர் தருவீர்கள், அண்ணன் சீர் தருகிறீர்களே, அதற்கு வேண்டும். ஆனால் அதற்கு ஒதுக்கி இருப்பது 832 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதியமைச்சர் அவர்களே. அதே போல ஒவ்வொரு சைக்கிள் சொல்றீங்க, அது நாங்க 3,900 ரூபாயில சைக்கிள் கொடுத்தோம். இப்ப சூப்பர் சைக்கிள் கொடுக்க போறீங்க 8,000 ரூபான்னு சொல்றாங்க. அந்த 8,000 ரூபாய் சைக்கிளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் வர்ற பணம் கணக்கு பார்த்துக்கங்க. எதுவுமே நீங்கள் போட்டிருப்பதெல்லாம் அரைகுறையாகத்தான் இருக்கிறது. முழுமை அடைகின்ற தொகை அதிலே கொடுக்கப்படவில்லை. எனவே இந்த பட்ஜெட்ல நீங்க மாண்பு நிதியமைச்சர் சொல்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு நிதியமைச்சர் சொன்னா கோச்சிங் என்ற அந்த வார்த்தையை மட்டும் அவைக்குள்ள நீக்கிறேன். மாண்பு நிதியமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீனியர் மோஸ்ட் இந்த ஹவுஸ் அவர் சொல்லியிருக்காங்க, அவங்க தலைவரை எங்க தேடுவோம்னு சொல்லியிருக்காங்க, எங்க கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்க பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷனலா ஒன்று நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்க தான். அங்கதான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயோ 1,28,000 கடன் இருக்கு சார். சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார், இது சார் அவங்க சொன்னாங்க தான் நான் சொல்றேன். 1,28,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு ஹெட் கவுண்ட் மேலேயும் இருக்க காரணம் ஹிஸ்டரி படிச்சது ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும்தான். அவங்க பினான்சியல் லாஸ் பண்ணது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தான். நாங்க 50 வருஷம் இல்ல சார், நாங்க 50 வருஷம் ஆச்சு இல்ல. ரிலாக்ஸா இருங்க சார். சார் ரிலாக்ஸா இருங்க, நீங்க கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல சார். சொல்றத கேளுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நீங்க கோரஸா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், இருக்க வேண்டியதுதான். நான் சொல்றத கேளுங்க, இதை நான் பொய்யா சொல்றேன். ஆக்சுவல் என்ன பட்ஜெட்ல சொல்லிருக்காங்களோ என்ன சொல்லிருக்காங்களோ அதை தான் நாங்க சொல்லிருக்கோம் ஒயிட் பேப்பர்ல. நாங்க வேற ஒன்னும் புதுசா ஒன்னும் சொல்லலையே. அவைத் தலைவர் அவர்களே, ஒயிட் பேப்பர்ல நாங்க என்ன சொன்னோமோ அது கிளியரா இருக்கு. 1,28,000 ரூபாய் கடன்ன்றது அவங்க விட்டுட்டு போன கடன். அவர் சொல்றது உரிமை தொகையில போய் எங்க தலைவரை தேடுங்கன்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன். 1,28,000 யாருக்கிட்ட விட்டு போயிருக்கீங்க? பேஸ் பண்ணி தான் நாங்க பட்ஜெட் போட்டிருக்கோம். உங்களுக்கு தர போறேன். மாண்பு பேரவைத் தலைவர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேச்சிற்கு அந்த துறையோட அமைச்சராக இருக்கிற நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் இருந்து கூச்சலிட்டால் எப்படி சபை நடைபெறும்? மாண்பு உறுப்பினர்
விடுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீதித்துறை பட்ஜெட் தாக்கல் பண்ண பிறகு நீதித்துறை செயலாளர் அவர்கள் விளக்கமாக சொல்லியிருக்கிறார். கடன் என்பது இன்னும் 50 ஆண்டு காலம் போனால் கூட அது அடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒவ்வொரு அரசும் கடன் வாங்கிதான் தொடர்ந்து அதை செய்யப்பட வேண்டும் என்று நிதித்துறை செயலாளர் அவங்களுடைய செயலாளரை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் 1,28,000 ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால் நீங்கள் 60 நாட்களுள்ளாக 20,000 கோடி கடன் வந்திருக்கிறது. எனவே இல்ல, அதை நாங்கள் ஒரு குறையாக சொல்லவில்லை. அரசாங்கம் நடத்துவது என்பதே தொடர்ந்து தன்னுடைய முன்னேற்றத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நிலையில் தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இதை ஒரு அரசு எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதே ரிசர்வ் பேங்க். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கடன் வாங்க முடியாது. எனவே வருவாய் இருக்கிற போது ரிசர்வ் பேங்குடைய அனுமதியை பெற்றுதான் கடன் வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு கடன் அல்ல, எவ்வளவு திட்டங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பதை பாருங்கள், எவ்வளவு புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதுதான் மாண்புமிகு உறுப்பினர் விஜய் சரவணன் அவர்கள். மாண்பு உறுப்பினர் விஜய் சரவணன் பேசுங்க, பேச ஆரம்பிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்கிற மாண்பு உறுப்பினர் சொல்றேன். மாண்பு உறுப்பினர் இருங்க. மாண்பு உறுப்பினர் ரகுபதி அவர்கள் குறுக்கீடு இருந்தாலும் 11:22 அவர் அனுமதிச்சேன். நிறைய குறுக்கீடுகள் இருங்க. இப்போ நன்றி சொல்லி முடிக்கிறது அனுமதிக்க. நன்றி சொல்லி முடிங்க. ஒவ்வொரு ஆண்டிலும் மீளப்பெறும் சாத்தியக்கூறுகளுடைய அடிப்படையில் நீங்க கொடுத்திருக்க நிதிநிலை இருக்கிறான் அரசு உத்தரவாதங்கள் முந்தைய ஆண்டின் மொத்த வருவாய் கணக்கு வரவுகளில் 75% அல்லது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில் 7.5%, இவற்றில் எது குறைவானதோ அந்த அளவுக்கு அமையப்பட வேண்டும் கடன் வாங்குதல். அதை நாங்க எங்களுடைய அரசு மொத்த வருவாய் வரவுகளில் 23.46% மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில் 1.86 தான் நாங்க வாங்கியிருக்கோம். அதே அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணி காமிச்சாலே போதும். புதுசா ஏதோ நாங்க கடன்லாம் வாங்கி வச்சிட்டோம்னு சொல்றீங்க. அடுத்தது நாங்க ஜிடிபி குரோத் ரேட் இந்தியாவிலேயே 2வது இடத்திலே 11.19% கொண்டு வந்திருக்கோம். நீங்க 11.19 முடியாது, ஆனா ஒரு 10% கொண்டு வர முயற்சியுங்கள். அப்பொழுதுதான் தமிழ்நாடு வளரும். நன்றி சொல்லி முடிங்க. எனவே இந்த நேரத்தில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பினை அளித்த நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் அதே போல என்னை தேர்ந்தெடுத்து 3வது முறையாக தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்பையும் தொகுதி குறைகளையும் மக்களுக்கான குறைகளையும் சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற என்னாலும் என் நெஞ்சில் இருக்கக்கூடிய திருமயம் தொகுதி மக்களுக்கும் என்றைக்கும் நான் உழைக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொகுதியினுடைய கோரிக்கைகளை மனுவாக மாண்புமிகு பேரவைத் தலைவரிடத்தில் தந்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.